இன்னைக்கு நம்மளோட சொல்லும் சொல்லோடையும் சீரிஸ் எபிசோட் நம்பர் 4ல நாம சில உறவுமுறை பெயர்களை பத்தி தான் பார்க்க போறோம். நாம பார்க்க போற அந்த சொல் சக்களத்தி. என்னடா இவ ஏதாவது விவகாரமான சொல்லாதான் தூக்கிட்டு வருவாளா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு காரணமும் இருக்கு. பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை திட்டுறதுக்காக மட்டுமே இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளோட தாத்தா பாட்டிங்க அந்த காலத்துல எல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பலதார மனமுறை நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் இந்த சொல் ஒரு கணவனை திருமணம் செஞ்சுக்கிட்ட 2 மனைவிகள் தங்களுக்குள்ள கூப்பிட்டுக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு சொல். இதோட பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஒத்த பொருளுடைய இன்னொரு சொல்லை பற்றி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ஓரகத்தி. இந்த ஓரகத்தி அப்படிங்கிற சொல் இப்போவும் நிறைய கிராமங்களில் புழக்கத்தில் தான் இருக்குது. இந்த சொல் எங்கேருந்து வந்திருக்கக்கூடும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம வீடுகளில் எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரே வீடு தான். இப்போ இருக்கிற மாதிரி இளையவனுக்கு இந்த வீடு, மூத்தவனுக்கு அந்த வீடு அப்படிலாம் பிரித்து தர மாட்டாங்க, கட்டி தர மாட்டாங்க. அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு போகிற அத்தனை மருமகள்களும் ஒரே வீட்டில் தான் வசிக்கணும். அப்படியே அந்த ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய அவர்களை ஒரே அகத்தில் வசிக்கக்கூடியவங்க அப்படின்னு பொருள்படுற மாதிரி ஓரகத்தி அப்படின்னு கூப்பிட்டு ஓரகத்தின்னு வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஓப்படியால் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது நம்மளோட தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை அந்த மாதிரியான டெல்டா பகுதிகளில் இந்த சொல்லை பயன்படுத்துவாங்க. இதுக்கும் அதே பொருள் தான். ஒரே படிநிலைகளுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இதோட பொருள் வரும். அதுதான் ஓப்படியா. சரி, இதுக்கும் இந்த சக்களத்துக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எப்படி எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக நிலங்கள் விவசாயம் பார்க்குறதுக்கு கொடுப்பாங்க. அப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விவசாய நிலங்களில் தங்களோட மனைவிகள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தர்னா ஒருத்தர் தான் வேலை பார்ப்பாங்க, 2 மனைவிகள்னால் 2 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்படி 2 மனைவிகள் வேலை பார்க்குற அந்த களத்தில் தனக்கு சரிசமமாக அந்த களத்தில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு ஆள் அப்படிங்கிற சொல் குறிக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்காக சககளத்தி அப்படின்னு கூப்பிட்டு அது சக்களத்தி அப்படின்னு இப்போ மாறி போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ பாலிகேமி அந்த சட்டம் ஒழிப்பு முறைக்கு அப்புறம் இப்போ இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நம்மளோட நிறைய தாத்தாக்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பாட்டிகள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பை வேலிட் பண்ணணுங்கிறதுக்காக வந்த சொல் தான் இது. ஆனால் நம்ம இப்போ அதை ஒரு திட்ட சொல்லாக மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கோன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த சொல்லை விளக்கி இப்படி ஒரு வீடியோ போடினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.